ஹலோ எவ்ரிபடி வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வீட்லயே பண்ணிக்கிற ஒரு சின்ன ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோ தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க அம்மா சொல்றதுல, நான் எதெல்லாம் என் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனா, எங்க அம்மா சொன்னதுல, நான் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நீ என்ன ஆட்டம் போடணும்னாலும் உன் புருஷன் வீட்டுக்கு போய் போடு" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்ல ஹேர் கலரிங் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "இதெல்லாம் இங்க இருக்கும்போது பண்ணாத. உன் ஹஸ்பண்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் பெர்மிஷன் குடுத்தாங்கன்னா, அப்ப இதெல்லாம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கல்யாணம் ஆன உடனேலருந்து நான் என் இஷ்டத்துக்கு ஹேர் கட் பண்றது, என் இஷ்டத்துக்கு ஹேர் கலர் பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நான் காலேஜ் படிக்கும்போதுன்னு நெனைக்கிறேன். அமர்கலம்னு ஒரு மூவி வந்தது. அதுல ஷாலினி ஹேர் பெர்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட காலேஜ் முடிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணோம்னாங்களா, சரி ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து கேங்கா ஹேர் பெர்ம் பண்ணோம். அது எங்க அம்மாக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக நான் வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. "நீ எதுக்கு இந்த மாரிலாம் பண்ணிட்டு வந்த? இதெல்லாம் பண்ணவே பண்ணாத. இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இனிமே நீ இந்த மாரி ஒண்ணுமே பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்ல. கல்யாணம் ஆன உடனே என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். எனக்கு இந்த மாரிலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு. "இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட கேட்கிற? உன் ஹேரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணிக்கோ. இதெல்லாம் நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்றதே இல்ல." அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெய்ட்னிங் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, மேபி அது ஒரு ஏர்லி 2000 அந்த ஏர்லி 2000 ஒரு 2005 அந்த ரேஞ்ச்ல வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா, எவ்ரி 1 1/2 இயர்க்கு ஒரு தடவ அந்த ஸ்ட்ரெய்ட்னிங் போகும்ல கொஞ்சம் ஃபேட் ஆயி, அப்ப போயிட்டு திரும்ப இன்னொரு ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணிடுவேன். என்னோட ஹேர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் அட்லீஸ்ட் நான் ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணியிருப்பேன். கலர்னாலுமே நான் என்ன கலர்னாலும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேனோ, அத கண்டிப்பா ட்ரை பண்ணிடுவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நான் இவ்ளோ என்னோட ஹேர்ல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, டேமேஜ் பண்ணி, எல்லாமே பண்ணிட்டு, ஒரு 40 பிளஸ்ல கூட ஏதோ இந்த அளவுக்கு ஹேர மெயின்டெயின் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற சில விஷயங்கள். மேக்கப் அப்படிங்கிறது டெம்பரரி ஃபிக்ஸ் தான். ஆனா, நம்ம நம்ம சாப்பிடுற ஃபுட் ஹெல்த்தியா இருக்கிறதோ, நம்ம நல்லா வொர்க் அவுட் பண்ணி நம்ம நல்லா வேர்க்க வைக்கிறதோ, பிசிக்கலா ஒரு ஆக்டிவிட்டி பண்றதோ, ஆ நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்கின் கேர் எடுத்துக்கிறதோ, அதுதான் பெர்மனன்ட்டா நமக்கு லாங் ரன்னுக்கு வொர்க் அவுட் ஆற ஒரு விஷயம். ஸோ, அதுல தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். எப்ப நம்ம நல்லா வாக்கிங்கா வொர்க் அவுட் பண்ணி வேர்த்து நம்ம பாடியில இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளிய போகுதோ, அப்பவே நமக்கு ஸ்கின்ல ஒரு நேச்சுரல் க்ளோ வரும். அதே மாதிரி நெறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், கீரை இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஏஜுக்கு உண்டான ஹெல்த் செக்கப் கரெக்ட்டா பண்ணி, நம்ம உடம்புல என்ன ஆ வைட்டமின்ஸ் கம்மியா இருக்கோ, அதுக்கேத்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். வீக்லி 2 வாட்டி கோகனட் ஆயில் லைட்டா ஹீட் பண்ணிட்டு, அது கூட ரோஸ்மேரி ஆயிலும் கலந்து ஹேர் மசாஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் வரைக்கும் ஆயில் ஊற விட்டுருவேன். வென் இட் கம்ஸ் டூ ஸ்கின் கேர் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராப்பரா ஸ்கின்ன கிளென்ஸ் பண்ணிடுவேன். ஒரு தடவ ஆயில் வச்சு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஐ மீன் கிளென்சிங் ஆயில் வச்சு மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷால கிளென்ஸ் பண்ணுவேன். ஸோ தட் அது டபுள் கிளென்சிங் மாதிரி ஆயிடும். ஸோ அதே மாதிரி மார்னிங் அண்ட் நைட் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுவேன். ஆ கொஞ்சம் செடாஃபில் இல்ல மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணிட்டு, ட்ரையா இருக்கிற ஸ்கின்ல பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் மாய்ஸ்சர்டா இருக்கிற ஸ்கின்ல யூஸ் பண்ணி, அப்படியே கொஞ்சம் ஆ ஃபேஷியல் ரேசர் வச்சுட்டு, இந்த ஃபேஸ், ஹேர் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ தட் நம்ம மேக்கப் போட்டாலும் சரி, ஸ்கின் கேர் பண்ணாலும் சரி, அந்த ஹேர் இல்லாம இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். ஸோ இத கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் இந்த ரேசர் யூஸ் பண்ணி பண்ணிடுவேன். ஐப்ரோஸ் ட்ரிம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்க்கு வந்தப்புறம் நான் சுத்தமாவே ஐப்ரோஸ் ட்ரிம் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு 2 தடவ பண்ணி ஐ ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க நம்மளோட ஷேப்ப ரொம்ப சொதப்பி வச்சுருவாங்க. லைக் நாம இந்தியன் பார்லருக்கு போனோம்னா, இட்ஸ் ஃபைன். பட் வேற பார்லர் எதுக்காவது போனோம்னா, அந்த இந்தியன் ஐப்ரோஸ் மாரி இல்லாம ரொம்ப தின்னா பண்ணிடுறாங்க. அது எனக்கு புடிக்கல. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட பத்தி அத சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் எனக்கு ஐப்ரோஸ் இங்க செட் ஆவல அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இங்க மைக்ரோ பிளேடிங் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு.
அப்ப வந்து நான் என்ன பிளான் பண்ணேன், நான் போயிட்டு மைக்ரோ பிளேடிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ப அப்கிரேட் பண்ணணுன்ற மாரி ஏதாவது ஒரு ஹாபிக்காக ஏதாவது படிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, "நீ மைக்ரோ பிளேடிங் பண்ணாத. நான் வந்து மைக்ரோ பிளேடிங் கிளாஸ் போய் சேர்றேன். நான் கத்துக்கிறேன். நானே உனக்கு பண்ணி விடுறேன். உனக்கு நான் மைக்ரோ பிளேடிங் பண்ணணுங்கிறத ஒரு கோலா வச்சுட்டு நான் கிளாஸ்க்கு போறேன்." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து மைக்ரோ பிளேடிங் படிச்சுட்டு வந்து எனக்கு ஐப்ரோஸ் வந்து மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எனக்கு இப்போலாம் ஐப்ரோஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தொல்லையே கிடையாது. அது ஒரு டாப் அப் மாரி எவ்ரி ஒரு 1 இயர்க்கு ஒரு தடவ அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். அந்த எக்ஸ்ட்ராஸ் வந்து நானே இந்த ரேசர் வச்சு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராஸ வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இது எனக்கு ஈஸியா இருக்கு மெயின்டெயின் பண்றதுக்கு. அது முடிஞ்சதுன்னா, நார்மலா ஒரு சிம்பிள் ஓட்ஸ் ஸ்க்ரப் அந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்க்ரப் வச்சிருப்பேன். ஆ அத வச்சு ஒரு தடவ ஃபுல்லா ஸ்க்ரப் பண்ணிடுவேன் ஃபேஸ. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நோஸ்ல இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாரி ஸ்மூத் ஃபினிஷ்டா இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ கிளென்ஸ் பண்ணிட்டு, ஒரு ஸ்க்ரப் போட்டு கழுவிட்டு, நோஸ்ல இருக்க அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டாலே நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவா இருக்கும். நல்ல அந்த ஷைன் நம்மளால பார்க்க முடியும். ஸோ பெரிய கேர் எல்லாம் தேவையே இல்ல. அது ஆல்சோ நான் வந்து எந்த பிராண்டும் ப்ரமோட் பண்ணல. அதனால நீங்க வந்து ஒரு நல்ல உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல கிளென்சரோ, ஒரு நல்ல ஸ்க்ரப்போ ஸ்க்ரப் வந்து எப்ப பார்த்தாலும்லாம் யூஸ் பண்ண கூடாது. ஜஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி நான் யூஸ் பண்ணுவேன். பண்ணிட்டு எனி அ ஃபேஸ் பேக் வாட்டெவர் இட் இஸ் அது உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றத பார்த்து, அது நீங்க வந்து ஷாப்ஸ்ல போயி அவங்க கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல பேக் ஒண்ணு வாங்கிக்கலாம். ஸோ வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கின் பேக் மாதிரி ஒண்ணு அப்ளை பண்ணுவேன். இப்ப நான் அப்ளை பண்ணியிருக்கிறது வந்து அ கோல்டு பேக். அது வந்து கொலாஜன் பேக்கு. ஸோ அத அப்ளை பண்ணியிருக்கேன். அது எவ்ளோ ஷைனிங்கா அப்படியே கோல்டு மாதிரி மின்னுது பாருங்க. அந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த 24 கேரட் கோல்டு ஃபேஸ் பேக் அது ஒண்ணு அப்ளை பண்ணுவேன். அது 10 ஆர் 15 மினிட்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். அண்ட் லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, வில்வாவோட இந்த ஸ்க்ரப் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ ஒரு 2, 3 இயர்ஸாவே இது யூஸ் பண்றேன். லைக் ரொம்ப மைல்டா இருக்கும். ஆ ஹெவி ஸ்க்ரப் மாரி இல்லாம லைட்டா இருக்கும். ஸோ அத வச்சு லிப்ஸ்ல வந்து ஸ்க்ரப் பண்ணோம்னா, ஓரளவு வந்து நமக்கு அந்த டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் வச்சு நம்ம அப்படியே லிப்ஸ ஒரு தடவ தொடச்சு எடுத்துட்டு, எனி மாய்ஸ்சரைசர் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து 2, 3 பிராண்ட்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் வச்சிருக்கேன். ஆ இங்க இருக்க வெதர்க்கு ஏத்த மாரி யூஸ் பண்ணுவேன். லைக் சம்மரா இருந்தா வேற ஒரு லிப் பாம். வின்டரா இருந்தா வேற ஒண்ணு. ரொம்ப சிவியரா கோல்டா அந்த மாரிலாம் இருக்குன்னா, அப்ப வந்து ரொம்ப நமக்கு லிப்ஸ் வந்து சாப்ட் ஆகும்ல. ஸோ அதுக்கு வேற ஒண்ணு. ஸோ அந்த மாரி வெதர் பார்த்து யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசரும் அப்படிதான் வச்சிருப்பேன். ஸோ லிப் பாமும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்கின் கேர் தட் ஐ ஃபாலோ எவ்ரி மந்த் வந்து இத நான் பண்ணிடுவேன் கரெக்ட்டா. இன்ஃபேக்ட் உண்மையா சொல்லணும்னா, இந்தியால இருக்கும்போது நான் மந்த்லி 2 டைம்ஸ் ஃபேஷியல்லாம் பண்ணுவேன். யுஎஸ்க்கு வந்தப்புறம் எனக்கு வந்து அந்த ஃபேஷியல்னு ஒண்ணு வந்து தேவையே படல. பிகாஸ் இங்க பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி தான். பிளஸ் வந்து டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சில வெதருக்கு ஆகுமே தவிர எப்பவுமே ஸ்கின் டேன் ஆகாது. ஸோ வந்து என்னோட ஸ்கின்னே வந்து கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணி கொஞ்சம் நல்ல சேஞ்சஸ் இருக்க மாரி இருந்தது. ஸோ அதுலருந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஒழுங்கான ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டு, அத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், அப்டின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஆ அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஃபேஷியல்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்றதே கிடையாது. இந்த மாரி ஒரு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒண்ணு வச்சிருக்கேன். ஃபார் மார்னிங் அண்ட் நைட். அத வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிடுவேன். அதே மாதிரி வொர்க் அவுட்டோ, ஒரு ஹெல்தி ஃபுட்டுங்கிறது எப்பவுமே வந்து என்னோட அ செக்லிஸ்ட்ல இருக்கும். அதனால அத வந்து நான் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணிடுவேன். ஆ ஸோ நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம வொர்க்கிங் மாமா இருந்தாலும் சரி, நம்ம பாத்துக்கிறதுக்கு நெறைய பேர் வீட்ல இருந்தாலும் சரி, ஆ நம்மள நம்ம பாத்துக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. நம்மள வந்து நம்ம ஆ பார்க்கறதுக்கோ சரி, இல்ல வந்து ஹெல்தியா வச்சுக்கிறதோ சரி, அதுவுமே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஹெல்தியா இருந்து நல்லா இருந்தா தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். என்ன இவ்ளோ வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன? அப்படின்னு மட்டும் எந்த லேடீஸும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் த டைம் அவங்க வாழ்க்கையில நெனச்சிடக்கூடாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்.
எவ்வளவா இருந்தாலும் சரி, நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம மனசு வந்து ஹேப்பியா இருக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதெல்லாம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபேமிலில தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா, நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கும். அதுதான் இல்லையா? நம்ம ஏதோ ஒரு மாரி இரிட்டேட்டடா "என்ன இப்போ எனக்கு என்ன?" அப்படின்லாம் நெனச்சுட்டோம்னா, நம்ம பண்ற எல்லா விஷயமுமே அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நெனப்பேன். ஸோ செல்ஃப் லவ் இஸ் த ஃபர்ஸ்ட் லவ். நம்ம நம்மள லவ் பண்ணிட்டு, நமக்கு புடிச்சது எல்லாமோ அத பண்ணிட்டு, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் தான், நம்மள நம்பி இருக்கிற எல்லாரையுமே நம்மளால சந்தோஷமா வச்சுக்க முடியும். அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். மிஞ்சி மிஞ்சி போனா இதுக்கு எவ்வளோ டைம் ஆயிட போது? மார்னிங் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஸ்கின் கேர்க்கு. நைட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கின் கேர்க்கு அவ்வளதான். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கான டைம் அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்க போறோம். மந்த்லி ஒரு தடவ நம்ம பண்ணிக்கிறது வந்து, அது நமக்கான ஒரு செல்ஃப் கேர் டைம் மாதிரி. ஒரு மீ டைம் மாதிரி ஃபீல் ஆகும். அது 1. பிளஸ் நம்ம வந்து டெய்லி ஒரு வொர்க் அவுட்டோ, இல்ல ஒரு வாக்கிங்கோ போறோம்னா, நாளைக்கு வந்து நம்ம டாக்டர் கிட்ட போய் நிக்க வேண்டிய அவசியங்கள் வந்து குறையும். பிகாஸ் நம்ம வந்து நமக்கே தெரியும். நம்ம வந்து ஃபிட்னஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி, நாட் ஜஸ்ட் ஜிம். நீங்க வந்து ஒரு யோகாவா இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரெச்சஸா இருக்கலாம், வாட்டெவர் இட் இஸ். நம்ம அத பண்ணுனாலே நமக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து ஒரு ஒரு மூட் பூஸ்ட் ஆகுன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். மைண்ட் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா மாறும். ஒரு ஏஜுக்கு மேல நம்ம இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஃபோக்கஸ திருப்புறது தான் நமக்கும் வந்து ஒரு பெரிய டைவர்ஷனா இருக்கும் அப்படின்றது வந்து நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, நமக்கான ரொட்டீன்க்கான டைமையும் நம்ம நெனச்சோம்னா கண்டிப்பா ஒதுக்க முடியும். அது அது அந்த டைம் போக மிச்ச டைம் எல்லாம் நமக்கு என்ன இருக்கோ நமக்கு அது அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ராப்பர் டைம் மேனேஜ்மென்ட் இருந்ததுன்னா, நம்மளால எல்லாமே பண்ணிட முடியும். நான் இந்த மாரி ஒரு ஹேர் கேரோ, ஒரு ஒரு ஸ்கின்னோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கிச்சன் வொர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். கிளீன் பண்றது, குக் பண்றது இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோமோ பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி தான் நான் வந்து எவ்ரி டே பிளான் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கான செல்ஃப் கேர் டைம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது வந்து இதுதான் இல்ல, அதுதான் இல்ல. பட் உங்களுக்கு புடிச்சது. உங்களுக்காக மட்டுமே நீங்க பண்ணிக்கிற மாதிரி ஒரு டைம். எவ்ரி டே உங்க லைஃப்ல அந்த மாரி பண்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஒரு மனசுல ஒரு பயங்கரமான சந்தோஷம் வரத வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியும். நான் அத தான் வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லணும் அப்படின்றத விரும்புறேன். ஆல்சோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆ அந்த மாரி நீங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிக்கிற விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் வந்து அது எனக்கும் ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, நானும் வந்து அத ட்ரை பண்றதுக்கு பாக்குறேன். அண்ட் நான் வந்து உங்களுக்கு இத ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்தா, நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரை வொர்க்கிங் அவுட் ஃபார் யுவர்செல்ஃப். ஆ ட்ரை யோகா. ஒரு சின்ன ஒரு 20 மினிட்ஸ் மார்னிங் ஸ்ட்ரெச்சா இருக்கலாம். அது ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டன்ட்டா ஒரு டப்புன்னு ஒரு பிரிஸ்க்கான மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ஹெல்தியா சாப்பிடுறத 1 நாள் 2 நாள்லாம் இல்ல. ஒரு 3 ஆர் 4 மந்த்ஸ் அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்ல இருந்து, உங்க ஹேர்ல இருந்து எல்லாத்துலயுமே சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தெரியும். ஆ அது அகைன் அது வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டரோட கைடன்ஸ் மூலமா பண்ணீங்கன்னா, அது இன்னும் நல்லது. டயட் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு டிவில பார்த்துட்டு, அத போய் அப்படியே ஃபாலோ பண்றது ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்க பாடிக்கு என்ன தேவைன்றது உங்க டாக்டரோ, உங்களோட பிளட் ரிப்போர்ட்டோ சொல்லும். ஸோ அதுக்கேத்தத கரெக்ட்டா பண்ணுங்க. வொர்க் அவுட் கூட அப்படிதான். ஏதோ ஒண்ண போய் அப்படியே சும்மா ஆரம்பிச்சிடக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து ஆரம்பிங்க. நானே பார்த்தீங்கன்னா, என்னால வந்து 25, 30 இயர்ஸ்ல பண்ண முடிஞ்ச வொர்க் அவுட்ட வந்து இப்ப நான் பண்ணா கொஞ்சம் பயந்து தான் பண்றேன். ஆ பிகாஸ் வந்து எனக்குமே கொஞ்சம் இந்த பேக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. மைன் வாஸ் சி செக்ஷன் டெலிவரி. ஸோ அதுக்கப்புறத்துலருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த பேக் ஒர்க் அவுட்ஸோ, இல்ல பேக் ஸ்ட்ரெச்சஸோ கொஞ்சம் பண்ணேன்னா, எனக்குமே வந்து அந்த கொஞ்சம் பெயின்லாம் இருக்கும். ஸோ நான் ப்ராப்பரா ஃபிசியோ கிட்ட போயிட்டு, நான் என்னென்ன பண்ணணுமோ கேட்டு, அப்படித்தான் பண்றேன். நானுமே இப்ப பயங்கரமான கிராஷ் டயட்டோ, இல்ல வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்டோலாம் நான் முன்னாடி மாதிரி பண்றதில்ல. கண்டிப்பா ஏஜ் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள நமக்கு காட்ட தான் செய்யும். பட் நம்ம லீட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபேஸ்க்கு நம்மள உடனே கொண்டு போகாம, நம்ம அப்படியே அத முடிஞ்ச அளவு டிராக் பண்ணிக்கிட்டே போலாம். அவ்வளதான் இல்ல. ஏஜிங் இஸ் ஆல்சோ சோ பியூட்டிஃபுல். அதுலயும் வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ் இருக்கு. ஆ இது இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சுச்சுன்னா, அப்புறமா நான் இது எனக்காக இத பண்ணுவேன். எனக்காக அப்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க.
அப்படி ஒரு டைம் நமக்கு வரவே போறது கிடையாது. எவ்ரிடே லைஃப்லயே நம்ம வந்து நமக்கு புடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போகும்போது தான், ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன். ஆ சொல்லுவாங்கல்ல, "அலை எப்போ ஆ முடியறது, எப்ப நம்ம வந்து போய் குளிக்கிறது" அப்படின்னு. அந்த மாரி தான். அலைலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் நம்மளும் அது கூட சேர்ந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுதான். அ உங்களுக்கான லிட்டில் ஜாய், ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள், இதெல்லாம் வந்து எப்பவுமே லைஃப்ல இருக்கணும். எவ்ரிடே லைஃப்ல அதுக்கான எஃபோர்ட்ட போடுறது தான் எவ்ரிடே லைஃப் அப்படின்றது வந்து நான் நம்புவேன். ஒரு குட்டி விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ இன்னைக்கு வந்து இந்த புது ட்ரெஸ் ஒண்ணு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது சும்மா வீட்டுக்கு போடுற ஒரு நைட் வேர் தான். பட் ஸ்டில் அது வந்து வில் பி ஒரு 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 நைஸ் ஹேப்பி திங் அந்த மாரி எனக்கு எனக்கு நான் அப்படி நெனச்சுப்பேன். ஸோ அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் எவ்ரிடே லைஃப்ப பியூட்டிஃபுல் ஆக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இப்ப அப்படியே ஷவர் முடிச்சுட்டு வந்துட்டு, நான் என்னென்ன ஸ்கின் கேர் வந்து டே கேரா பண்றேன் அப்படின்றத காட்டுறேன். ஸ்கின் கேருக்கு போறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் ஷவர் பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ லன்ச்ச முடிச்சுட்டு ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆல்சோ இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் நெறையா இருந்ததுனால, நான் எனக்கு தனியா என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் தனியா கீன்வா வைக்கல. ஒயிட் ரைஸே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆல்சோ எனக்கு இன்னைக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிடணும் போல கிரேவிங்ஸா இருந்தது. அந்த மாரி கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி சாப்பிடுவேன்னா, ஒரு குட்டி பவுல்ல சாப்பாடு போட்டுப்பேன். ஒயிட் ரைஸ கம்மியா போட்டுட்டு, அந்த ரைஸ விட அதிக அளவுக்கு வந்து அ கூட்டு போட்டுப்பேன். ஸோ தட் அதுல டால் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. அதுவே நமக்கு ரொம்ப ஃபில்லிங் ஆயிடும். இப்படி நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது, ஒரு தடவைக்கு மேல 2வது தடவ சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. ஸ்டஃபி ஆயிடும்ல. ஸோ இந்த மாரி லஞ்ச் சாப்பிடுவேன். லைக் நான் ஒயிட் ரைஸ் சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணா. ஆல்சோ இன்னைக்கு நான் வந்து சைட் டிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பண்ணேனா, உருளைக்கிழங்கும் கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ வந்து ரொம்ப கார்போஹைட்ரேட் சாப்பிட்ட மாரி ஆயிடும் அப்படின்றதுக்காக, ஒரு தடவ ரைஸோடயே ஸ்டாப் பண்ணிட்டு, அ தயிர் சாப்பாடுக்கு பதிலா நான் வந்து மோர் மாதிரி குடிச்சுடுவேன். ஆல்சோ இன்னொரு விஷயம் ரீசென்ட்டா ஒரு 1 இயரா ஃபாலோ பண்றது என்னன்னா, சாப்பிட்டு முடிச்சதும் நான் பர்ப்பஸா உட்கார்றது கிடையாது. வேணும்ட்டே சில வேலைலாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அப்படியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா, அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒரு பவர் நேப் மாதிரி ஒரு தூக்கம் கண்ண இழுக்கிற மாரி ஆயிடும். அதனால நான் கொஞ்சம் கார்ப்ஸ் ஹெவியா சாப்பிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா, அப்படியே இந்த பக்கம் பேட்டியோ சைட் வந்துருவேன். ஏதாவது இந்த செடி தொட்டிக்கு உரம் போடுறது, இல்ல ஏதாவது மாத்துறது, ரீபாட்டிங் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அப்படி கொஞ்ச நேரம் இருந்துட்டோம்னா, அந்த ஒரு சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு மாரி ஒரு ஸ்பைக் அப்படியே சொக்கும் தெரியுமா? அந்த ஃபேஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு இருக்கும். அந்த 1/2 அன் ஹவர வந்து நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் அந்த தூங்குற மோட் போயிடும். அதனால அந்த டைம் வந்துட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணுவேன். ஸோ அப்படியே முடிச்சுட்டு, இப்ப வந்து ஆ நேரா ஆஃப்டர் ஷவர் ஸ்கின் கேருக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆயில் வச்சு குளிச்சுட்டு, ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் போட்டதுக்கப்புறம், லிவான் கண்டிஷனர் வந்து கம்பல்சரி போடுவேன். லிவான் கண்டிஷனர் போட்டுட்டு, அதே மாதிரி ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரேவும் போட்டுருவேன். அது இல்லாம எந்த டூலுமே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். முக்காவாசி நார்மலாவே ஹேர ட்ரை பண்ண விட்டுருவேன். ஸ்டைலிங் டூல்ஸ் வந்து எங்கேயாவது வெளிய போறதா இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஆ ஈவ்னிங் வந்து இன்னைக்கு எனக்கு வெளில போற பிளான் இருந்துச்சு. ஸோ, அதனால வந்துட்டு தான் இதெல்லாம் யூஸ் பண்றேன். இல்லாட்டி அப்படியே சும்மா நேச்சுரலான வெதர்லயே காயறதுக்கு விட்டுருவேன். அப்படி இல்லாட்டி லைட்டா இந்த பிரஷ் வச்சு கோம்ப் பண்ணிட்டோம்னா, ஓரளவு கொஞ்சம் அயர்னிங் பண்ண மாரி எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ, அது மாரி பிளான் பண்ணிட்டு ஹேர் வந்து விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இப்போதைக்கு லாஸ்ட் 3 இயர்ஸா நான் ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங், கெரட்டின் எதுவுமே பண்ணல. என்னோட நேச்சுரல் வெர்ஜின் ஹேர் எப்படியோ அதே மாதிரியே விட்டுடுறேன். பிகாஸ் இப்ப வந்து அந்த ஸ்ட்ரெய்ட்னிங் ஸ்டைல் எல்லாம் போயிடுச்சுல்ல. இப்ப வந்து கர்லி ஹேர் தான் ஸ்டைலு. ஸ்டைலுன்றத தாண்டி இதுக்கு மேல எதுவும் வந்து ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எல்லாம் ஹேருக்கு குடுக்க வேண்டாம். ஆ நம்ம கொஞ்சம் ஏஜ்க்கு மெயின்டெயின் பண்ணிப்போம். இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நானா டிசைட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. அதனால வந்து அந்த மாரி எதுவுமே பண்றதில்ல. பிளஸ் வந்து என்ன ஸ்டைலிங் தேவையோ அது வந்து என்னோட ஹேர்க்கே என்னால பண்ணிக்க முடியுது. அதனால இப்போலாம் வந்து அந்த மாரி எதுவும் கெரட்டின்லாம் ட்ரை பண்றதில்ல. வீட்லயே நல்ல ஸ்பா கிரீம் அந்த மாரி ஏதாவது போட்டு மெயின்டெயின் பண்ணிக்கிறேன். ஆ அதே மாதிரி ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன். ஆர்டினரி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றேன். நம்ம ஸ்கின்னுக்கான நீட் என்னங்கிறத தெரிஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஹெச்ஏ சீரம் அது வந்து நல்ல மாய்ஸ்சர்டா, ஹைட்ரேட்டடா ஸ்கின்ல வச்சுக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு சின்னதா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் லைட்டா ஈரம் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ்லயே வந்து நான் இந்த ஹெச்ஏ சீரம் போட்டுருவேன்.
அதுக்கப்புறம் வந்து மல்டி பெப்டைட் சீரம் போடுவேன். ஆ மல்டி பெப்டைடும் வந்து நல்ல ஹைட்ரேஷன் தான். நல்ல மாய்ஸ்சர்டா இருக்கும். ஆல்சோ கொஞ்சம் நல்லா க்ளோயியா இருக்கும் ஃபேஸு. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து லிப்ல வந்து லனாஜா லிப் பாம் போடுறேன். ஆ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச லிப் பாம். நல்ல மாய்ஸ்சர்டா இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு. அதே மாதிரி சன்ஸ்கிரீன். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலுமே சன்ஸ்கிரீன் வந்து அ எவ்ரி தடவ ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா, உடனே வந்து மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து போட்டுருவேன். ஆ ரீசென்ட்டா வந்து சன்ஸ்கிரீன்னு பார்த்தா ஒரு 2, 3 பிராண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து மேக்கப்க்கு அ போடும்போது கரெக்ட்டா இருக்கும். இன்னொன்னு வந்து ஒரு நார்மல் ஸ்கின் கேருக்கு அப்படி வச்சிருக்கேன் பிரிச்சு. ஸோ வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் மஸ்ட்டு. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து அப்படியே ஹார்ஷ் டயட் இருந்து பயங்கரமா வெயிட் எல்லாம் கம்மி பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னு. ஒரு ஏஜுக்கு மேல நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது, ஸ்கின் வந்து நல்லாவே சாக் ஆகும். கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வரும். அந்த பயத்துக்கே நான் வந்துட்டு ஹார்ஷான டயட் கியட்டெல்லாம் எதுவும் போறதே கிடையாது. அப்படியே இருக்கிறத மெயின்டெயின் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ்ல போய்க்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஸ்கின் சாகிங் அந்த ரிங்கிள்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நைட் டைம் ஸ்கின் கேர்ல வந்து ரெட்டினால் அதெல்லாம் போடுவேன். அது வந்து நான் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். இது வந்து நான் டே டைம் போட்டுக்கிற அ சீரம்ஸு. ஸோ இவ்வள தான் என்னோட ரெகுலர் ரொட்டீன். அதே மாதிரி ஹேர்ல வந்துட்டு அதுக்கும் வந்து ஹேர் சீரம் போடுவேன். கொஞ்சம் ஆயிலியா, கொஞ்சம் ஷைன் அந்த மாரி இருக்கும். ரொம்ப ட்ரையா, ஃப்ரிஸ்ஸா இல்லாத மாரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம எனி ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டாலும், அந்த ஹீட்டுக்கே முடி வந்து ஃப்ரிஸ் ஆகுது. ஸோ, அப்படி தெரியாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன். நான் எந்த பிராண்ட்ஸுமே சொல்லல. பிகாஸ் ஆ இது வந்து ஜஸ்ட் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ. அது கொஞ்சம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா, இன்ஃபர்மேட்டிவா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்படிதான் என்னோட டே இன் மை லைஃப் போகும். ஆ எவ்ரிதிங் இஸ் அபௌட் த டைம். நமக்கான டைமையும் சேர்த்து நம்ம எவ்ரி டேல பிளான் பண்ணோம்னா, வி கேன் லீட் அ healthy and happy life. So that's it for the video. Thank you so much for choosing to watch this vlog and see you in the next vlog. Until then, take care. Thank you and bye bye.